வணக்கம். மஞ்சளாதேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இந்த வீடியோவில் 3ds மேக்ஸை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் சேர் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ சிம்பிள் சேர். ஓகே. ஸோ இப்போ என்னென்னா பாக்ஸ் வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம லெக்ஸ் வரைய போகிறோம். ஸோ என்னென்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஜஸ்ட் எப்போதுமே டாப் வியூவில் தான் வரைகிற மாதிரி இருக்கும். ஸோ என்ன சைஸ் வேணுமோ வரைஞ்சிக்கிறேன். ரைட் கிளிக் கொடுத்துட்டேன்னா எனக்கு அந்த கமாண்டை விட்டு வெளில வந்துடும். ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே எப்படி வரைகிறதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிவிட்டு மவுஸை ரிலீஸ் பண்ணுங்கள். ரிலீஸ் பண்ணிவிட்டு திருப்பி மவுஸை மூவ் பண்ணிங்கன்னா எந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணுறீங்களோ அந்த டைரெக்ஷனில் வரும். ஓகேங்களா? ஸோ பழைய வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் இதை பண்ணி காமிக்கிறேன். பாக்ஸ். ஸோ சிம்பிள் ப்ரிமிட்டிவ்ஸ் வச்சு எப்படி கிரியேட் பண்ணுறோம், ஸ்டாண்டர்ட் ப்ரிமிட்டிவ்ஸ் வச்சு எப்படி கிரியேட் பண்ணுறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணுங்கள். மவுஸை ரிலீஸ் பண்ணுங்கள். ஸோ எந்த பக்கம் ட்ராக் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வியூஸில் தெரியும். ஓகேங்களா? எந்த பக்கம் ட்ராக் பண்ணுறீங்களோ மவுஸை அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வரும். ஓகே. திருப்பி ரைட் கிளிக் பண்ணிட்டேன். கமாண்டை விட்டு வெளில வந்துடும். பட் செலெக்ஷனில் தான் இருக்கும். ஸோ இங்கே போய் திருப்பி மாடிஃபைல போய்ட்டு நமக்கு என்ன சைஸஸ் வேணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லென்த்து வந்து 13 இருக்குது. ஸோ நான் ஒரு 20 கொடுக்குறேன். அதே மாதிரி 20 ஹைட்டையும் வந்து ஒரு 300 சும்மா ஒரு ஹைட் கொடுக்குறேன். ஓகேங்களா? சும்மா நம்ம ஒரு கான்செப்டுக்கு தான் நம்ம வரைகிறோம். ஓகே. 300 அது 200 கொடுத்துக்கோம். ஸோ இங்கே நம்பர் ஆஃப் லென்த்து செக்மெண்ட், விட்த்து செக்மெண்ட், ஹைட் செக்மெண்ட்டை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். ஓகேங்களா? ஸோ இப்போ கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இப்போ என்னென்னா எப்போதுமே நீங்கள் வரையும் போது இன்னொரு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செலக்ட் அண்ட் மூவ்னு ஒரு மோட் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு வரைஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மூணில் ஏதாவது ஒரு கமாண்டு எப்போதுமே எனேபிள் பண்ணிக்கோங்க. ரைட். இப்போ என்ன பண்ண போகிறேன், லெக்ஸை வந்து நான் காப்பி பண்ண போகிறேன். ஜஸ்ட் இங்கே போயிட்டு நான் வந்து ஃபிட்டு நான் கொடுத்துக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபிட்டு கொடுப்போம். ஓகே. இதை கொஞ்சம் செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் சின்னதாகிக்கும். ஸோ இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிக்கிட்டே நான் ட்ராக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ட்ராக் பண்ணிவிட்டு அது இன்ஸ்டன்ஸே நான் கொடுத்துக்கிறேன். ஓகே. எவ்வளோனா 1 போதும். ஓகே. ரைட். இப்போ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இது ரெண்டுக்கும் கலரை கூட நம்ம மாற்றிக்குவோம். ஸோ என்னென்னா ஒரு க்ரீன் கலர் கொடுப்போம். ஓகே. அப்போ தான் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும். இப்படியும் பேக்கில் தெரியலை. ஸோ நம்ம பிளாக் பேக்ரவுண்டில் ஸோ ஒயிட் கொடுப்போம். ஓகே. ஸோ இப்போ திருப்பி அடுத்த லெக்ஸுக்கு இதை கிளிக் பண்ணிக்கிட்டு நான் ட்ராக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ட்ராக் பண்ணி திருப்பி அதே இன்ஸ்டன்ட்டும் கொடுத்துனேன். இப்போ எனக்கு 4 கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு சீட் வேணும். சீட்டை வரைகிறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஓகேங்களா? 2 இதில் வரையலாம். ஓகே. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், நான் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு நான் வரைகிறேன். ஓகே. இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைஞ்சிட்டு எவ்வளோ ஹைட்டு வேணும். ரைட் கிளிக். இங்கே போனீங்கன்னா சைஸ் காட்டும். ஓகே. திருப்பி நம்ம சைஸ் எவ்வளோ வேணும் கொடுத்துக்கலாம். ஹைட்டும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு 20. ஆனால் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா லெஃப்ட் வியூ உள்ளது ஃப்ரண்ட் வியூ எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதை ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணி கொண்டாந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம அந்த ட்ராக்கை பற்றி நம்ம பார்ப்போம். இன்னொரு டூல் இருக்குது ஆக்சுவலாக. ஓகேங்களா? அந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாகவே அலைன் பண்ண முடியும். நம்ம அதை பார்த்தீங்கன்னா இப்போ இது எது விட்டுன்னு தெரியலை. ஓகே. ஸோ இதுதான் லென்த்து. ஓகே. ஸோ லென்த்தை நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். அதே மாதிரி விட்டுக்கு போவோம். ஸோ விட்டு அதே மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ரைட்டுங்களா? ஸோ பண்ணியாச்சு. ரைட். ஸோ இது ஒரு மெத்தட். ஓகே. இல்லை எனக்கு இப்படி வேணாம், வரைகிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இங்கே போனீங்கன்னா 3D ஸ்னாப்னு இருக்கும். ஸ்னாப் ஸ்டாகில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன வேணும்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ எதெல்லாம் ஸ்னாப் ஆகணும், கிரிட் பாயிண்ட்டு, பிவட்டு, பர்பெண்டிகுலர், வெர்டெக்ஸ். ஸோ எனக்கு தேவை எண்டு பாயிண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு திருப்பி இதை கிளிக் பண்ணனா எனக்கு எனேபிள் ஆகிடும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வரையும் போது எனக்கு ஸ்னாப் ட்ராக் வச்சுக்கிட்டு
எங்கள் கீழே போயிடும். ஓகே, ஏன்னா அடுத்த ஸ்னாப் வந்து அங்கே தான் இருக்குது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா எவ்வளோ வேணுமோ நான் வரைஞ்சிக்கிறேன். ரைட் கிளிக், திருப்பி அதோட ஹைட்டை போயிட்டு நம்ம மாற்றிக்கலாம். ரைட்டா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு சைஸை பற்றி பிரச்சனை கிடையாது, கரெக்டான பாயிண்டில் இருக்கும். திருப்பி இதை டிசேபிள் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இப்போ கொடுத்துட்டு இப்போ இது பண்ணும். ஸோ இப்போ எனக்கு வந்துருச்சு. இப்போ எனக்கு பேக் ரெஸ்ட்டு வேணும். ரைட்? ஸோ திருப்பி அதுக்கும் ஒரு பாக்ஸ் தான். இன்றைக்கி எந்த கமாண்டையுமே யூஸ் பண்ணல, பாக்ஸை தவிர நான் வெறுமே யூஸ் பண்ணல. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இதில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி எனக்கு மிட் பாயிண்ட்டே எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும், வரையறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாக்ஸ் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு திருப்பி ஹைட். ஓகே, எவ்வளோ ஹைட்டு வேணும் கொடுத்துட்டு திருப்பி மாடிஃபைல போயிட்டு நம்ம ஹைட்டை வந்து கொடுத்துக்கோம். ஓகே, ஸோ 100 சூப்பராக இருக்குது. ரைட்? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வரைஞ்சாச்சு. பட் எனக்கு வந்து ரெஸ்ட்டு வந்து கொஞ்சம் சாஞ்சு உட்கார்ற மாதிரி வேணும். ரைட்டுங்களா? ஸோ சாஞ்சு உட்கார்ற மாதிரி வேணும்னா நான் என்ன பண்ணணும்னா இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே போய் செலக்ட் அண்ட் ரொட்டேட். ஸோ போயிட்டு எவ்வளோ ஆங்கிள் வேணுமோ நான் அவ்வளோ ஆங்கிள் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃபினிஷ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் சிம்பிள் சேர்ஸ். ஓகே, ஸோ இதிலே மெட்டீரியலில் நம்ம கொடுக்க முடியும். ஓகே, ஸோ மெட்டீரியலுக்கு வந்து எப்படி கொடுக்குறதுங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் பின்னாடி வர வீடியோஸில் பார்ப்போம். ஜஸ்ட்டு சிம்பிள். ஓகே, இப்போதைக்கு நான் வந்து கலரை வந்து இது எல்லாத்தையுமே நான் கலரை மாற்றுறதுன்னா இங்கே போயிட்டு நான் கலரை மாற்றிக்குவேன். ஸோ எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கிறேன். போயிட்டு திருப்பி எல்லாத்தையுமே ஒயிட் கலரை மாற்றிக்குவோம். இப்போதைக்கு ஜஸ்ட் இந்த கலரில் நம்ம கொடுத்துட்டாச்சு. ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா சின்ன இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? இன்னும் இதெல்லாம் கொஞ்சம் வந்து கரெக்டாக இருக்கணும். அதெல்லாம் நம்ம வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஏன்னா நமக்கு பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் ஷார்ப் பேஜ் இருக்குது, ஷார்ப் பேஜெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாமே வந்து நம்ம பின்னாடி வர வீடியோஸில் பார்ப்போம். சிம்பிளான ஒரு சேர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ கட்டாயம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குதுங்களா? பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கட்டாயம் உங்கள் டவுட்ஸையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டவுட்ஸை நாங்கள் ஈஸியாக உடனே முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கிளாரிஃபை பண்ண பார்க்குறோம். ஓகே, ரொம்ப நன்றி.